கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கரம் நம்ம மேல அமர்ந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல நெகேமியா இதைத்தான் சொல்லுகிறார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வேலை ஸ்தலம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பல காரியங்களில் நீங்கள் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். பலவிதமான கஷ்டம். யோர்தானை போல போராடி கொண்டு இருக்கிறேன். யோர்தானை போல வெள்ளம் திரண்டு வருகிறது, என்னால் கடந்து போகவே முடியல. பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், மேற்கொள்ள முடியலை. போராடி கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு மேலே ஒருவேளை நீ துக்க முகத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் நெகேமியாவை பார்த்து ராஜா சொல்லுகிறார், நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது உன் மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ராஜா தான், ஒரு அதிகாரி தான். தனக்கு கீழே வேலை செய்கிறவனை பார்த்து சொல்கிறாரு, நீ துக்கமுகமாக இருக்கிறாய். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைய நீயும் கூட ஒருவேளை துக்கமுகத்தோடு கூட, துயரத்தோடு, கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் போராட்டம், ஒரு நிம்மதி இல்லை, ஃபைனான்ஷியல் நான் ரொம்ப பின்னடைகிறேன், கடன் பிரச்சனை, நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கலங்கி கொண்டு இருக்கிறாயா? ஆனால் தேவனுடைய கரம் உண்மையில் அமர்ந்து இருக்குமானால் நீ எல்லா காரியங்களையும் வெற்றி கொள்ள முடியும். தேவனுடைய கரம் உண்மையில் அமர வேண்டுமானால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்திற்கு நேராக வா. தேவனால் நீ பிரியமானவன் என்று சில அழைக்கப்பட வேண்டும். தேவன் உன்னிலே பிரியமாய் இருப்பாரானால் கர்த்தர் உன் நோகங்களை நிச்சயமாக உடைப்பார். ஒருவேளை அந்த பிரச்சனைகள், கஷ்டம்லாம், சோதனைகள் எல்லாம் சொற்ப காலம். அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவருடைய தயவுள்ள கரம் உண்மையில் இறங்கும். இன்று நாம் அதைத்தான் கெஞ்சி கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, அந்த நெகேமியாவின் மேல் இறங்கின கரம் என் மேல் இறங்கட்டும். அவனுடைய முக துக்கத்தை ஒரு ராஜா பார்த்தான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள என் தேவன், ராஜாதி ராஜா, என் முகத்தை பாரும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடலாமா? அவரை நோக்கி கெஞ்சலாமா? கதறலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட துக்க முகத்தோடு, துயரத்தோடு கூட, என் வாழ்வில் நிம்மதி இல்லையே, என் வாழ்வில் போராட்டங்கள் தீரவில்லையே, வேலை ஸ்தலத்தில் நிம்மதி இல்லையே, பலவிதமான கலக்கங்கள், வேலை இல்லையே என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த வாரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகை இவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தியாக இருக்க வேண்டும். கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறேன். தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.